மன்னிக்க வேண்டும் ஐயா. பேசிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? எதற்காக இந்த தவத்தை கலைத்தாய்? யா, நீங்கள் இங்கு தவம் செய்தது என்று கண்டுபிடித்து நான் பார்க்கவில்லை. அதை பார்க்காம எதுக்கு ஐயர் மலையில் கைலகிரி செய்வதற்காக இந்த வழிபார்க்கமாக வரும்பொழுது என்னுடைய பாதங்கள் உன் மீதில் பட்டது. அதற்காக மண்ணாப்பு வாங்கி கொள்ளுங்கள் அனைவர்களுமே. அப்படியா? மண்ணாப்பு வாங்கி கொள்ளுங்கள். உன் மீதில் பட்ட காரணத்திற்காக மன்னிக்க வேண்டும் ஐயா, மன்னிக்க வேண்டும் ஐயா. ஐயர் மலையில ஏறினால் இவாளை விட்டுட்டேன், இப்ப காலவாரி நுளத்துல அடிக்க பாக்குறார். இவாளை விடலாமோ? ஒழியோ, என்னுடைய பாதம் உன் மீதில் பட்ட காரணத்திற்காக மன்னிக்க வேண்டும் என்று பாதம். மன்னிக்க மாட்டேன். நானே மாமியால ஜெயிக்கிறதுக்காக மாசி மாச கடை வாங்குறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, என்னோட வய மேல மாமியா வய கீழே பள்ளத்துல ஏன் தண்ணி பூரா மாமியா வயல்லே பாயுது. சரி, ஆகினால மாமியாவை ஜெயிக்கிறதுக்காக நானும் கோர்ட்ல கேச போட்டு ஜெயிக்க முடியல. தண்ணி வாங்கி ஏதாவது ஐயோ 3 மாமியாவை ஜெயிப்பதற்கு மாசி மாச கடை வாங்குறதுக்காக நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆம், இன்னும் ஒரே மாசம் தான் இருக்கு. பகையாளி ஜெயிக்க வேண்டும். ஓஹோ, அதற்காக பாசுவதம் பெறுவதற்கு வடதேசம் கைலிக்கு விட போகும். நீ வடதோசை வாங்குறன்னு வாங்கிட்டு போ. நான் இட்லி தோசை வாங்கிட்டு மாமியாவை ஜெயிக்க மாசி மாச கடை வாங்குறேன். என்னை பற்றி விட முடியாது. என்னுடைய தவத்தை கொடுத்தால் தான் வழியை விடுவேன். யார் என்பதை எடுத்து கூறுகிறேன். அதற்கு பிறகாக எனக்கு வழி விடுங்கள் சுவாமி, வழிவிடுங்க. கூறும் கூறி பாரும் குருமுழந்தான் ஐயர் மலையில ஏறின உன்னை விட்டுட்டேன், காலவர் நிலத்தில் அடிச்சல் உன்னை விட்டுட்டேன், குருநாத குருகுலம் குந்தி தேவி பெற்ற அர்ஜுன மகாராஜன் தாங்களுடைய பெயர். 15 ஜெயிப்பதற்காக நான் எதிராளியை ஜெயிக்கிறதுக்காக போறேன். மாமியால ஜெயிக்க மாசி மாசக்கரை வாங்க போறேன். என்னுடைய தவத்தை கொடுத்தால் தாங்களை வழிவரைக்க மாட்டேன். உனக்கு தவமே தருகிறேன். பெற்று குடுகுடு 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 ஆண்டவா இறைவா காசி விஸ்வநாதா குடுகுடு. ஓஹோய், உன்னை பக்கத்துல வெடி வெடிக்குதா? திருவிழாவா? திருவிழாவா? அதான பார்த்தேன். ஏதோ ஓங்குறேன், அடிக்க பார்க்கிறேன். இல்ல இல்ல, தவத்தை மட்டும் தான். குடும்பம் குடும்பம் தவத்தை குடும்பம். ஆஹா, ஏய் தவத்தை தர சொன்னால் வேற என்ன தருகிறீங்களே? இதுக்கு பேர் தான் ஊர்ல தவமா? இருவருமே சேர்ந்து போய் ஏறுவோம் மலையில. என் கூட நீ வர வேண்டுமானா நான் சொல்ல வந்து நீங்கள் அனைத்து ஒன்று விடாமல் சொல்ல வரலாம். ஒண்ணு என்ன, மொத்தமா சொல்றேன். அரிகிரி வெள்ளிக்கிரி ஆண்டவா, அரிகிரி வெள்ளிக்காய் நோண்டவா, அரிகிரி வெள்ளிக்கிரி ஆண்டவா, அகிலாண்ட ஓடி பெருமாள் கொண்டாட்டிய நோண்டவா, அகிலாண்ட ஓடி பெருமாண்ட நாயகா, வீட்டுல அம்பு ஆனந்த புச்சகா, அதேடா புச்சகா, ஆனந்த புச்சகா, ஆனந்த புச்சகா, ஆனந்த புச்சகா, ரட்சகா ரட்சகா, அடிக்கிறது காதல விச்சினி புச்சகா, மெது அடிச்ச கோஸ், ஆனந்த ரட்சகா, அரு கோய் வந்தாங்க, கோய் வந்தாங்க, ஆஹா கோவிந்தா கோவிந்தா, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஓம் நமச்சிவாய நமக.
சிவாய நமக. கத்துக்கிட்டேன். அப்படியே கத்துக்கிட்டியா? சரி, எப்படி போக வேண்டியது தெரியுமா? இல்லாட்டியே அழுதுகிட்டே போக வேண்டியது. இங்க பாருங்க, மண்ணாசை சை, மனையாசை, சை, பெண்ணாசை. ஆஹா, போர் என்ன? அந்த ஒரு இடம் தானே கொதிக்குது. மண்ணாசை கையால கூட வேண்டாம். மனையாசை அது வேண்டாம், கூட வேண்டாம். வேண்டாம். பொம்பளை ஆசை விட்டுட்டு வருவாளா? பொம்பளை ஆசை விட்டு வருவாளா? ரெண்டு வசதி எப்படி விட்டுட்டேன். எப்படி வரும்? விட்டுட்டேன். எப்படி சொட்டு சொட்டுன்னு விட்டுட்டேன் கீழே. புடிச்சு புடிச்சு போயிடுச்சு. இப்ப இந்த மனம் என்னைதான் ஏகி வாழி இருவரும் அநேக தூரமாக வந்தோம். இந்த வனத்தை பார்த்து சொல்லி யாருடைய மட்டும் இந்த வனத்தை கடந்து போக வேண்டும். கேக்கினிக்கு மாக்குனி, மாக்குனிக்கு பூக்குனி. கேக்கினிக்கு மாக்குனி, மாத்திரைக்கு மாக்குனிக்கு பூக்குனி. பவரிக்கிட்டா பேரி பத்திரி சிகிச்சில்லாரு என்ன செஞ்சாங்க? ஓய்ல செஞ்சது. அர்ச்சனா, இதுதான் லொச்சக் மொச்சக் போச்சக். பூக்குடி 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 பட்டி பூங்குடி திருச்சி பூங்குடி. கிருஷ்ண மோகனி, மோகினி. மோகனி என்றாலும் இந்த வனத்தை தண்ணி குடிக்குமா? பெண்கள் இருந்தாலும் இருப்பார்கள். ஐயோ பொங்கலா, நம்மளுக்கு வேணாம் சாமி, வதத்தில் சேராது. அப்படி ஒருவேளை இருவரும் சொல்லும் பொழுது மோகினி பெண் நம்மை வழிமறித்தார். வழிமறித்தார். அந்த பெண்ணை பார்க்க கூடாது. நான் என்னைக்கு முகத்தை பார்த்திருக்கேன், மூடிடுவேன்ல. பார்க்கவே கூடாது. அப்படி மீண்டும் முன்னாள் வந்து நின்றால் முகத்தை பார்த்தா நம்ம பூதி ஆயிடுவான். இல்லை 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 இல்லை, அது இல்லப்பா. அப்படி இல்லை, அதுவும் வேண்டாம். தாய் என்றும் தங்கைகளால் செல்ல வேண்டும். தங்கச்சி தான் வேணும், தங்கச்சி தான் வேணும், தங்கச்சி தான் வேணும். என்ன செய்யறது அப்புறம்? அவன் கேட்கிறானே முடிச்சு பார்க்க. இந்த கிருஷ்ண மோகனி வனத்தை ஆடி தம்பி கிட்டு. ஏ அப்பா, ஏண்டா தம்பி பொங்கல் வாசம் போட்ட உடனே ரொம்ப அழகா இருக்க. ஏண்டா உனக்கு 4 இட்லி வாங்கி தந்தேன், 2 இட்லி செரிச்சிருச்சு. ஏண்டா 2 இட்லி நெஞ்சில நின்னுச்சு, வாடா பணஞ்சு விடுறேன். நெஞ்சில நின்னுச்ச கப்புன்னு, வாடா பணஞ்சு விடுறேன். பொம்பளை பிள்ளை அப்படியே இருக்கணும். பொம்பளை பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். ஆமா. எங்க பின்னாடி திரும்ப நீ அதுலயே இருடா. இட்லி குண்டி. ஏன்டா? ஆனா. உனக்கு எது இருக்கா இல்லையா? ஒரு கால் எத்தனை கரெக்டா இல்ல, முன்னழகும் பின்னழகும் என் தம்பிக்கு முத்தான குண்டி அழகும். போடா, அறிவு கெட்டவனே. தம்பி கிட்டா. ஏய், நம்ம எதுக்கு வந்தோம்? அந்த வேலையை பார்க்கணும். இது வரைக்கும் 2 பேருமே, எது வரைக்கும் எது வரைக்கும்? இப்ப வரைக்கும் இப்ப வரைக்குமே 2 பேருமே ஒன்னா தான் வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க வேற எடுத்து வர கொடுங்க. ஏன்னா இது வரைக்கும் எப்பவுமே பெண்களுடைய வனத்துக்குள்ள போகல, நீ அதனால போகல. அவனுக்கு பெண்ணாசை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆமா ஆமா. இப்பதானே பெண்களுடைய வனத்துக்குள்ள வந்திருக்கான். ஆமாண்ணா. ஒன்னதை காட்டு. ஆ. லொஜக் மொஜக் மொஜக். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவனதை காட்டினா அவருக்கு ஆசை வருமா? முகத்தை காட்டாத, ஆ. பாயிண்ட மட்டும் காட்டு போதும். அது எப்ப காட்டுறான், ஆட்டுறான் ஆட்டுறான் ஆட்டுறான். ராமன் இது பிடிக்காத முகம் ஒண்ணு. ஆமா, மூஞ்சி மூடி இருக்கணும். யாரோ வனத்துல பேய்கள். பேய்களா? அண்ணா, பேய்கள். நீ என்ன ஆம்பளை? ஐயரே, ஐயரே! 2 3 இங்க பாரு, இருவரும் இந்த வனத்தில் வரும் பொழுது யாரும் ஒரு வழிமறித்துக் கொண்டு இருப்பது போல் தெரிகிறது. யாரு அது யாரும் தெரியல, நான் மனசாட்சியோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, போய்விடத் தருவன். அப்படி மீண்டும் வழிமறித்தால் யார் என்று கேட்டு வந்து போயிடலாம். தொப்பி அழகி நல்ல கொடுத்து வாசிக்கலாம். தும் குதும் குதும் குதும்.
வந்திருக்கேன். இப்ப நீ தான் மிருதங்கம்னு வச்சுக்க. உன்னை தூக்கி போட்டு வாரி புடிச்சா பக்கத்துல ஒரு வயலும் தூங்க மாட்டேன். இப்ப இன்னும் வார் பிடிக்காத. நீங்க யாரு? நான் தான் கிருஷ்ணமோகனி. கிருஷ்ணமோகனி. இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இந்த பணம் உனக்கு சொந்த பணம். இப்ப எங்களை வழிமறிப்பதற்கு காரணம் என்னமா? உங்க மேல மேலே அரிகரி என்ன அழுகிறீங்களே? அவர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க. அவர் எப்பவுமே ஒத்தையில ஆளு அடிக்கடி கூட்டிட்டு வெள்ளிக்கிரி ஆண்டவரே கைலிக்கிரி வாசகா என்னமா இதை கொண்டு போய் புரியவில்லை. கருப்பான கையால என்ன முடிச்சா காதல் பூ பூக்குதமா சின்ன பிள்ளைல மாடு கீடு மிதிச்சிருக்குமா? எனக்கு வழிபடுவது போல் தெரியவில்லை. அப்பெல்லாம் விட முடியாது. ஒரே வகுத்து இப்ப சிலம்பிலிருந்து கடையை போட்டினேன். மறைஞ்சிருச்சு பார்த்தேன். அவங்க பிள்ளை எடுத்து ஆடி ஏற்றப்படுது. உங்க தோசை கரண்டிக்கு அவ்வளவு பவர். தோசை கரண்டி. ஆமா, இப்ப காட்டு போட்டிருச்சு பாரு தோசை சுடுறதுக்கு. இல்லை, கிருஷ்ணமோகினி மாயமாக மறைந்து ஓடிவிட்டது. அவளுடைய வேலையை அவ்வளவு. ஆடி ஏற்றப்படுது. அவளுக்கு பேசுற சம்பளம் அவ்வளவுதான் போயிட்டாங்க. நீங்க உண்மையான ஐயரா? ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எல்லாம் சொன்னா நான் என்ன பண்றது? புரியல. சரி, பாத்தியா? நான் யாரு சோதிச்சு பார்க்கிறேன். நான் யாரு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, பார்க்கலாம். இப்ப அவங்க கொஞ்சம் போகாமே. அர்ஜுனா, சற்று நேரம் முன்பாக ஒரு அழகான பெண்ணுடன் கொஞ்சி குழாவி கொண்டு வந்தாயே. சிவசிவா சம்போ மகாதேவா கைலங்கிரி ஆண்டவா வெள்ளிக்கிரி வாசக கண்ணா, நீங்க எப்படி வார்த்தை சொல்ல வேண்டும்? அந்த பெண்ணை யார் அர்ஜுனா? கிருஷ்ணமோகினி வடத்தில் வரும் பொழுது ஒரு மோகினி பெண்ணில் வழிவரித்துக் கொண்டு நின்றது உண்மை. அந்த பெண்ணை என்னுடைய கண்ணால் பாராமல் தாய் என்றும் தங்கை என்று நான் கூறிவிட்டு வருகிறேன். ஆமா, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்ன சந்தேகம்? எப்படி என்றால் கண்ணா, கொட்டளிக்க தெரிந்த உங்களுக்கு மையளிக்க மறந்து விட்டீர்கள். இந்த மோகினி வனத்தில் பெண்களாக வந்தது நான் தான். பெண்ணாக வந்தது நான் தான். ஐயனாக வந்தது என்னுடைய அண்ணன் பலராமன் தான். உன்னுடைய பக்தியை சேமிப்பதற்காக இருவரும் மாறுபடுத்து வந்தோம். உன்னுடைய பக்தி வச்சுக்கிறோம். இந்த பக்தி மாறாமல் வடக்கு கைலாங்கிரி மலைக்கப்பால் சென்று அலங்காரம் புரிந்து பாசிமந்த கனியை பெற்று வருவாய். ஆனால் ஒன்று, இந்த மனத்தை கடந்து அடுத்த மனத்தில் ஏழகண்ணி பெண்ணானவள் உன்னை வைப்பார்.
சரி. உன்னை மனமுடிக்க வேண்டும் என்று 12 வருடங்களாக சமர்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணவளை தாய் என்றும் தங்கை என்றும் கூறாமல் வடக்கு கைலாயத்தில் பழங்குமாறு சென்று பாசிமத கடையை பெற்று வரும்போது உன்னை மனமுடித்து அரவணைக்கு அழைத்து செல்கின்றேன். உன்னுடைய காட்டுவத்தால் சத்தியம் செய்து கொடுத்து சென்று வருவாய். வெற்றி உமக்கு சென்று வருவாய். அப்படியாகட்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. அழகான கிருஷ்ண மோகினி மனமன்று ஒரு படைக்கு அந்த மனத்தில் ஒரு பெண்ணாக மாறி என்னை சோதித்து பார்த்திருக்கின்றார். அந்த மதிப்புக்குரிய கண்டவர் பார்ப்பார். நிச்சயமாக நீ சென்று கைலிங்கியமலை சென்று வெற்றிகரமாக பாசுவதம் பெற்று வருவாயிட்டு எனக்கு வீட்டு அருள் வாக்கு கொடுத்து அடுத்த வனத்தை கடந்து ஒவ்வொரு வனத்தை கடந்து நீ போக வேண்டும் வெற்றியோடு என்று கூறி ஒரு எறும்பு கூட கொண்டிடக் கூடாது என்று எனக்கு வாக்கு கொடுத்து சென்று விட்டார். கிருஷ்ண மோகினி வனத்தை கடந்து வந்து விட்டேன். அடுத்த வனத்தை பார்த்தால் ஒரு ரதிமோகனி வனம் என்று இருக்கிறது. இந்த ரதிமோகனி வனத்தில் ஒரு பொழுது ஒரு ரதிமோகனி பெண்ணானவன் என்னை வழிமறித்து மனம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னது. தாய் என்றும் தங்கை என்றும் கெஞ்சி கேட்டு அந்த வனத்தை கடந்து வந்து விட்டேன். அநேக தூரத்தில் வந்து இந்த வனத்தை பார்த்தால் நாககண்ணி வனம் என்று இருக்கிறது. இந்த நாககண்ணி வனத்தில் ஒரு பொழுது ஒரு நாக சர்ப்பமானது என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா சகலம் என்று சொல்வார்களே, எப்படி பாசுவதம் பெற்று வருவதற்கு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் அந்த ஆதிசிவனை மனதில் கொண்டு என்னுடைய பயணத்தை தொடங்கி நான் செல்கின்றேன். சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிகிரி வாசகா கைலிகிரி ஆண்டவர் சர்ப்பமானது வெளிவரித்துக் கொண்டிருந்தது. என்னுடைய காற்பதங்கள் அந்த சர்ப்பத்தின் பட்டவுடனே நாக சர்ப்பமாக இருந்தது ஒரு அழகான பெண்ணாக மாறிவிட்டது. அந்த பெண் தெரிவித்துக் கொண்டது ஒரு முனிவருடைய சாபத்தால் இந்த வனத்தில் வந்து ஒரு நாக சர்ப்பமாக நான் மாறியிருந்தேன். தன் பாதம் பட்டவுடனே என் சாபங்கள் நீங்கி அழகான ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன். நீ கைலங்கியமலை சென்று பாசுவதம் பெற்று வெற்றியோடு வாருங்கள் என்று எனக்கு நல்வாக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறது. அந்த நாககன்ய வனத்தை கடந்து அநேக தூரமாக வந்து சேர்ந்தேன். மீண்டும் இந்த வனத்தை பார்த்தால் சந்தன மகராஜனுடைய மகன் ஏழகண்டி வனம் என்று இருக்கிறது. இத்தனை வனத்துகளை கடந்து வந்திருக்கின்றேன். இந்த ஏழகண்டி வனத்தை பார்த்தால் அப்படி அற்புதமாக இருக்கிறது. இந்த வனத்தில் சென்று சற்று அமர்ந்த பிறகு என்னுடைய பயணத்தை தொடங்கி நான் போகிறேன். சிவசிவா வெள்ளிங்கிரி ஆண்டவரே, வருவதை எதிர்கொள்ளடா
வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல எத்தனை வனத்துகளை கடந்து வந்தாலும் இந்த ஏழகட்டி வனத்தை பார்த்தால் அழகாக இருக்கிறது. அப்படி அற்புதமாக இருக்கும் காரணத்திற்காக இந்த வனத்தில் சென்று சற்று அமர்ந்து அதற்கு பிறகு பயணத்தை தொடங்கினால் போகுது.